Hi Behind Wood viewers, I'm Mansa Radhakrishnan. சண்டிக்குதிரை படத்துல கீர்த்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஹீரோயினா. I'm a Malayali basically. I'm from Kerala. So இந்த சான்ஸ் கிடைக்கிறது it came at the most unexpected hour of my life. நினைக்கவே இல்லை இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து நான் 12th படிக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது. So my dad has sent in my pictures and அன்பு சார் first he was confused. ஏன்னா பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கே அப்படின்னு. ஆனால் he called me and ஒரு ப்ராக்டிஸ் செஷன்லாம் கொடுத்து நான் மூவி முடிச்சிட்டேன். நான் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்கேன். மலையாளத்தில் ஒரு 6 மூவிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆனால் ஹீரோயினாக பண்ணும்போது இட் வாஸ் a totally different experience. என் கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா her name is கீர்த்தி அண்ட் ஒரு டிப்பிக்கல் கிராமத்து பொண்ணு. ரொம்ப போல்டாக இருப்பேன், சாரியெல்லாம் கட்டி. ஸோ இப்போ தி கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ ஷி வாஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஓன் கேரக்டர். அதனால் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரியே இருந்தது. சண்டிக்குதிரை மூவியை பற்றி சொல்லலைன்னா இட்ஸ் அ வில்லேஜ் ஸ்டோரி. நிறைய ஒரிஜினாலிட்டி இருக்குது. அந்த ஒரிஜினாலிட்டியை அந்த வில்லேஜோட எசன்ஸும் லூஸ் பண்ணாமல் நல்லா கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரி. அண்ட் பேசிக்காக தீமை பற்றி சொல்லணுன்னா வில்லேஜில் ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். எவ்ரி திங் ஹேஸ் அ குட் அண்ட் பேட் சைட். ஸோ அந்த மாதிரி செல்ஃபியோட ஒரு பேட் சைடை பற்றி சொல்கிறது தான் எங்கள் மூவி. எங்கள் டீமை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் மூவி பட் தேர் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதில் லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது எனக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆனவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு நிறைய ஹிண்ட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடச்சிடும் இந்த ஃபீல்டை பற்றி. மை கோஸ்டார் ராஜ்கமல், ஹி வாஸ் அ டெலிவிஷன் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களும் ஹீஸ் அ ஃபெமிலியர் ஃபேஸ், எல்லாருக்கும் தெரியும் அவங்கள. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறது வாஸ் ரியலி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ், எப்போவுமே ஜாலியாக இருப்பாங்க அண்ட் வெரி டெடிக்கேட்டட் அண்ட் டேலண்டட். டிரெக்டர் அன்புமதி சார் இந்த ஸ்டோரி ஒரு 5 இயர்ஸாக அப்படியே வச்சு ஒரு குழந்த மாதிரி வளர்த்திட்டு இருந்தேன். ஸோ அந்த ஸ்டோரியில் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குது அவங்க வச்சு கரெக்ட் பண்ணுற இதெல்லாம். நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் அந்த 40 days ஷூட்டில். எல்லாருமே ரொம்ப டேலண்டட் அண்ட் டெடிக்கேட்டட். இதில் சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்கிறது வாராஸ்ரீ அவர்கள் தான். ஹீ இஸ் டன் அ லாட் ஆஃப் டிவோஷனல் சாங்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6000க்கு மேலே சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட குவாலிட்டி சாங்ஸில் இருக்குது. ஒரு மெலடி இருக்குது, ஒரு குத்துப்பாட்டு இருக்குது, ஒரு ட்ரீம் சாங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஜொனரில் அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எங்கள் மூவியோட மேக்கிங் எல்லாம் புதுக்கோட்டை அந்த பாகத்தில் தான் இருந்தேன். ஸோ சென்னை முதல் தடவை நான் வரதே இந்த மூவிக்காக தான். ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. புதுக்கோட்டை ஹீட் எல்லாமே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே நாங்கள் ஒரு சேஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு மஸ்தான் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த பிளேஸ் அப்ரோச் பண்ணுறதே பெரிய கஷ்டம். ஏன்னா இட்ஸ் லைக் வெரி ராக்கி பிளேஸ். அங்கே லைட்டெல்லாம் லைட் கேமரா எல்லாம் ஃபுல் யூனிட்டும் தூக்கிட்டு நடந்து தான் போகணும். ஏன்னா கார் அதெல்லாம் அங்கே அப்ரோச் ஆகாது. ஸோ அந்த ஒரு சினிக் பியூட்டி பார்க்கும்போது நம்ம ஊரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அங்கே தான் ஒரு சேஸ் ஷூட் பண்ணோம். ஸோ நான் நிறைய தடவை விழுந்துட்டேன், ஒரு 4-5 டைம்ஸ் நான் விழுந்துட்டேன். ஏன்னா அங்கே நடக்கிறதே கஷ்டம். அப்போ அங்கே ஓடுறது நினச்சி பார்த்தாலே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆனால் விழுந்தப்போ எல்லாம் சார் சொல்லுவாங்க, இல்லை நல்லா இருக்குது. ஏன்னா நேச்சுரலாக ஒரு ஆள் ஓடினேன்னா கண்டிப்பாக விழுந்துடுவேன். ஸோ அதனால அந்த ஒரிஜினாலிட்டி கீப்பப் பண்ணுறதுக்காக அவங்க சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை கீப் கோயிங், என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ் இன் ரியல் லைஃப். ஸோ அந்த மாதிரி சொன்னேன். அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அந்த பிளேஸே ரொம்ப ஸ்கேரியான பிளேஸ். ஒரு கேவில் கூட நாங்கள் ஷூட் பண்ணோம். அங்கெல்லாம் நிறைய பூச்சி, பேட்ஸ், அங்கே நிறைய ஸ்னேக் மாதிரி எல்லாம் இருக்கும். அந்த அவ்வளோ ஸ்கேரியான ஒரு பிளேஸ். ஸோ அங்கெல்லாம் ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் ரியலி வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் 10th வரைக்கும் துபாயில் இருந்தேன். அண்ட் 11th and 12th கொச்சியில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மார்ச்சில் தான் 12th எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ரிசல்ட் எல்லாம் வந்து அப்படியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெடிசனுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இந்த தடவை கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னும் ரிப்பீட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட் எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா ஹீரோயினாக நடிக்கும்போது எல்லோரும் நம்ம வந்து அங்கே சுற்றி வரவங்கெல்லாம் ஷூட்டிங் பார்க்குறதுக்காக வருவாங்க எல்லாருமே கேட்டே இருப்பாங்க, ஹீரோயின் எங்கே, அவங்கள பார்க்கணும். அப்படி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்மளை பார்க்குறதுக்கு இந்த பேர்லாம் வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஓ கேரளான்னு கேட்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் மாதிரி. அது பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருந்தது. அந்த சைல்டு ஆர்டிஸ்டாக நடிக்கும்போது இருக்கிற ஒரு ஃபீல் இல்லை ஹீரோனாக நடிக்கும்போது. அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரொம்ப ஜாஸ்தி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இப்படி நடிக்கும்போது.
மற்றதெல்லாம் நம்ம ஷோல்டர்ஸில் எந்த வெயிட்டும் இல்லை. ஏன்னா சரி அப்படியே ஒரு கேரக்டர் பண்ணிக்கிட்டு போகலாம். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த கீர்த்தி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் த மூவி டிபெண்ட்ஸ் ஆன் த வே யூ டேக் தட் கேரக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் இருந்தது, ஆனாலும் இட் வெண்ட் ஆன் வெல். August 5th மூவி ரிலீஸ் ஆகுது அண்ட் இட்ஸ் பிக் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக மூவி வாட்ச் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு மெசேஜ் இருக்குது. செல்ஃபி எடுத்துக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் கூட நிறையா செல்ஃபி எடுப்பேன். ஆனால் அதுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு இருந்தால் என்ன ஆகிடும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லுது இந்த மூவி. ஸோ ஐ கெஸ் நியூ ஜென்ரேஷன் நம்மள மாதிரி இருக்கவங்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பிரச்சனையில் எதுவும் வீழலைனாலும் சரி இப்படியும் நடந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கிறது நல்லதான். அதனால எல்லாரும் பார்க்கணும். அண்ட் ஐ கெஸ் த மூவி என்டர்டெயின்ஸ் ஆல் பீப்புள், லைக் பீப்புள் ஆஃப் ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் யூத்துக்காக இல்லைன்னா கொஞ்சம் யூனோ அடல்ட்ஸுக்காக அப்படியெல்லாம் இல்லை. இட் கேன் என்டர்டெயின் எவ்ரி ஒன். அண்ட் இட் ஹஸ் a little bit of everything. கொஞ்சம் த்ரில் இருக்குது, சஸ்பென்ஸ், ஃபைட், சாங்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு போனேன்னா you wouldn't be disappointed and everyone should watch it in the theaters. Thank you so much. He is perfectly fine. He is in good spirits. நல்ல recover ஆயிட்டு இருக்காரு. Doctors are very happy. Very nice. We are also happy. Thank you.